என்னம்மா? எங்கடா இருக்க? இதோ வீட்டுக்கு தான்மா வந்துட்டுருக்கேன். சரி, அப்படியே அண்ணன் உன்னை தருவான், அதை போய் வாங்கிட்டு வந்துரு. அம்மா, ஆடிஷன் முடிச்சுட்டு இன்னும் மத்தியானம் கூட சாப்பிடலம்மா. இப்போ தான்மா வந்துட்டுருக்கேன். நான் வேணா சாப்பிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சும்மா தானே சுத்திட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வா, அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம். மாமா, இல்லைடா அவன் சரி வர மாதிரி சும்மாடுறா. சும்மா சீன் போட்டிருக்கான்டா. அதான் வேலையை விட்டுடலான் இருக்கேன். அவன் வேலைக்கு ஆக மாட்டான். வாடா இங்கே போடுற ஹீரோ வராரு. நான் அம்மா அனுப்புகிறாங்க. இந்தா எடுத்துகிட்டு போ இதை. ஹேய், என்னடா அதுக்குள்ளே கிளம்பிட்ட? இருடா போகலாம். நம்மகிட்டலாம் பேச அவனுக்கு டைம் இருக்குமாடா? வெளியே எத்தனை டேரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவனுக்காக. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஏய், ஏதோ படம் நான் நடிச்சேமேடா, காட்டு பார்க்கலாம். இல்லை, அது சும்மா ஓரமாக அனுப்புண்ணா. சும்மா பார்க்க தானடா கேட்குறோம், சீன் போடாத, காட்டு. இப்போவே இப்படி பண்ணுற, அப்புறம் வளர்ந்துட்டா எங்கெல்லாம் மதிப்பியா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. இந்தா. இங்கே கூட பார்க்கலாம், நல்லா தான்டா இருக்கு. டேய், இது யார் வேணா பண்ணலாம். ஏன் இவங்க தாத்தா கூட பண்ணலாம். ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள்லாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பீங்களே, மச்சான் நான் இந்த மாதிரி தான்டா ஆக போகிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எய்ம் இருந்திருக்குமே, அது என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? அதை ஏன்டா இப்போ கேட்குற? இல்லை ப்ரோ, சும்மா சொல்லுங்கள். எனக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டு. நான் ஏஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், முடியலை. நான் பைலட் ஆகணும்னு நினச்சேன், முடியல. ஆனால் இப்போ யாராச்சும் அந்த ஃபீல்டில் இருக்கீங்களா? அட்லீஸ்ட் நான் அதுக்கு ட்ரை ஆச்சும் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு கிடைச்ச வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் நான் எனக்கு பிடிச்ச வேலையை எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ப்ரோ, நீங்களாம் எனக்கு அண்ணனுங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்லாம் கூட இல்லை, சின்னதாக என்கரேஜ் பண்ணால் கூட போதும். எங்களை மாதிரி பசங்களாம் ஈஸியாக மேலே வந்துடும். ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க ப்ரோ. சரி, ஓகே, நான் வரேண்ணா. டேய், இது யார் வேணாலும் பண்ணலாம். ஏன் இவங்க தாத்தா கூட பண்ணலாம். சரி, ஓகேண்ணா, நான் வரேண்ணா. 1000 அவமானங்களும் வலிகளும் உனக்குள் இருந்தாலும் அதை உன் சிரிப்பால் மறைத்தால் நீ கலைஞனாவாய்.